எப்படி இருக்குமோன்னு தெரியலன்னு ஒரு டவுட்லேயே தான் ஆர்டர் பண்ணேன். பட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது, க்ளீனாக இருக்கும். இது செம ஒர்த்தான ப்ராடக்ட்டு. ப்ரைஸுமே ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான். ஆன்டிக் செட் இருக்கும் தெரியுங்களா, அதே பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அதோட பிக்குமே நான் சைடில் இன்சர்ட் பண்ணி, இதோட ப்ரைஸ்க்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. ஹே ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, மீஷோலேருந்து நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். ரேண்டமாக ஜுவல் செட்ஸு, ஆர்கனைசர்ஸு அந்த மாதிரி. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லான ஐட்டம்ஸும் இருக்குது, உங்களுக்கு க்ரூம் அப் பண்ணிக்கிறதுக்கான ஐட்டம்ஸும் இருக்குது. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும், உங்களுக்கு சஜஷனில் வரணும் அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இதில் நான் ஃபர்ஸ்ட் காமிக்க போகிற ப்ராடக்ட் என்ன அப்படின்னா, இந்த 3 செட்ஸ் ஆஃப் பேக் தான். இதோட ரேட் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. இந்த பேக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த கலரும் சரி, இதோட குவாலிட்டியும் சரி, இதோட ப்ரைஸ்க்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேக் ஒன்று வரும், நான் காமிக்கிறேன். இது இந்த மாதிரி, அதுக்குள்ளே ஒரு சின்ன பேகு, அதுக்குள்ளே ஒரு சின்ன பேகுன்னு சொல்லி மொத்தமாக இந்த மாதிரி 3 பேக் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹலோ கிட்டி இந்த ரேபிட் ஷேப்பில் வந்துட்டு பொம்மை போட்டு ரேபிட் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கும். இந்த கலர் ரொம்பவே ப்ரிட்டியாக இருந்தது. இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ரீசெண்டாக போகும்போது இந்த 3 பேக்லேயே எனக்கு தேவையான எல்லா ஐட்டத்தையுமே நான் வந்து வச்சுட்டேன். ஸோ என்னென்ன வச்சேன் அப்படின்றதையும் நான் இந்த வீடியோவில் வந்து இன்க்ளூட் பண்ணிடுறேன். ஸோ இதோட குவாலிட்டிக்கும் இதோட கலருக்குமே கண்டிப்பாக இது ரொம்ப ஒர்த்து. ஸோ வந்து மீஷோ வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஆர்கனைசர்ஸ் இதெல்லாமே வந்து ரொம்பவே ஒர்த்தாக இருக்குது. கரெக்டாக ரிவ்யூஸ் பார்த்து, கஸ்டமர் ரிவ்யூஸ் ரேட்டிங்ஸ்லாம் பார்த்து வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். ஸோ இதுதான் நான் ஃபர்ஸ்ட் காமிக்கிற ப்ராடக்ட். இது ரொம்ப ரொம்ப ஒர்த்து. இது வேணும்னா இதோட லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணும்னா நீங்கள் டேரெக்டாக போய் இதில் இருந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா அதில் போய் சர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதில் எல்லாமே ஜிப்பும் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஸோ எல்லாத்துலேயுமே ஜிப் இருக்குது. எல்லாத்துலேயும் இந்த மாதிரி வந்து ஒரு கைப்பிடிக்கிறதுக்கு ஒரு இது இருக்குது. ஸோ அடுத்து காமிக்கிற ப்ராடக்ட் இதுதான். இதுவும் வந்து ஒரு ஆர்கனைசர் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு நெட்டு மாதிரி வச்சுருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே தனித்தனியாக வரும், வெல்க்ரோன் மாதிரி போட்டு. இது எல்லாமே வந்து நம்ம உள்ளே வந்து செட் பண்ணிக்கணும். வேணும்னா நம்ம வச்சுக்கலாம் பார்ட்டிஷன் மாதிரி. இதோட தனியாக நான் உங்களுக்கு ஒரு கிளிப்பாகவும் இன்க்ளூட் பண்ணுறேன். இதில் சரியாக தெரியல அப்படின்னா இங்கே பார்ட்டிஷன் மாதிரி நம்ம வெல்க்ரோன் மாதிரி வச்சுக்கலாம். வேணாம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து நம்ம கழட்டி விட்டுக்கலாம். எல்லாம் ஃபுல்லாக அப்படியே ஓப்பனாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் பார்ட்டிஷன் மாதிரி பண்ணியுமே யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி இதில் ஃபுல்லாகவே வந்து பிந்தி அந்த மாதிரி நம்மளுக்கு எப்படி வேணுமோ ஐட்டம்ஸ் வைக்கணுமோ அந்த மாதிரி நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நெட்டுக்குள்ளே ஒரு ஐட்டம், இந்த 3 பார்ட்டிஷனாக இங்கே பிரிஞ்சிடும். இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்றுன்னு பிரிஞ்சிடும். இதில் ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொன்று வச்சுக்கலாம். உங்களுக்கு ஃபேஸ் க்ரீம் நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன் பாருங்களேன். இங்கே ஒரு பெரிய பார்ட்டிஷன், இங்கே ஒரு 3 குட்டி குட்டி பார்ட்டிஷன். இதில் என்னென்ன ஐட்டம் உங்களுக்கு வேணுமோ எல்லாமே வச்சுக்கலாம். இதோட குவாலிட்டியுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து பார்க்குறதுக்கு வந்து இப்படி இருக்கும். இதில் வந்து அந்த ஃப்ளிமிங்கோவா இது என்னமோ சொல்லுவாங்க, இந்த ஒரு பேர்டு, இந்த கொக்கு மாதிரி ஒரு பேர்ட் போட்டு, இந்த கலர் ரொம்பவே ஒரு நல்ல ஒரு லைட் கலர். இதில் இந்த டிசைன்ஸ் போட்டு இங்கே இப்படி தூக்கிக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் மேக்கப் ஐட்டம்ஸு இல்லை உங்கள் ஸ்கின் கேர் ஐட்டம்ஸ் ஏதாவது எடுத்துகிட்டு போகணும், ஒரே இதில் எல்லாமே இருக்கணும் அப்படின்னா இந்த ஐட்டம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட லிங்க் நான் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ப்ரைஸ் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. ஸோ நான் சைடில் வந்துட்டு உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அதில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் கீழே கொடுத்துருக்குற லிங்க் கூட டேரெக்டாக போய் பார்த்தீங்கன்னாலுமே இதோட ப்ரைஸ் தெரியும். இதில் நிறைய ஐட்டம்ஸ் வந்து வைக்கலாம். அதுதான் இதில் ஒரு மெயின் ஒரு விஷயமே. நான் மெயினாக இது எதுக்கு பார்த்தேன் அப்படின்னா, நம்ம இயரிங்ஸு இதுக்கெல்லாம் போடுறதுனா ஒரு தனியாக ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு வச்சுக்கலாம். எல்லாமே நம்ம இதில் ஆர்கனைஸ் பண்ணிட்டு போய்க்கலாம். அதுக்கு தான் இதை நான் மெயினாக வாங்கியிருந்தேன். இது ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி ரொம்பவே ஒர்த்தாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்த ப்ராடக்ட் இதுதான். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர் எக்ஸ்டென்ஷன். இதை நான் வாங்கும்போது உண்மையாக நினைக்கல இது இந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு. இதை நான் என்னோட ஹேர் வந்து கொஞ்சம் லாங் ஹேர் தான். அந்த ஹேருக்கு இந்த எக்ஸ்டென்ஷனை யூஸ் பண்ணி ஒரு பிக்கு சைடில் நான் இன்சர்ட் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள் அது எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு டுட்டோரியல் வீடியோவுமே கொஞ்சம் நான் அப்லோட் பண்ணுறேன், எப்படி இந்த ஹேர் ஸ்டைல் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதை வச்சு நீங்கள் பியூட்டிஷனே இல்லாமல் ஒரு அழகான ஹேர் ஸ்டைலை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். அவ்வளோ ஒரு ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட்டு. இதை வந்து இப்போ நான் உங்கள்கிட்ட ஒன்று தான் காமிக்கிறேன். இதே மாதிரி இன்னொன்று வரும். இப்போ அதை நான் எங்கே வச்சேன்னு தெரில, பட் இதே மாதிரி இன்னொன்று வரும். ஸோ வந்து
2 உங்களுக்கு வந்து தேவையான அடர்த்திக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் இந்த ஒரு சிங்கிள் பீஸ் வச்சு மட்டும்தான் இந்த ஹேர் ஸ்டைலை நான் கிரியேட் பண்ணேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் நினச்சி கூட பார்க்கல இது இந்த அளவுக்கு வரும் இந்த ஒரு இதை வச்சு பண்ணும்போது அப்படின்னு சொல்லிட்டுன்ட்டு. இதோட ப்ரைஸ்க்கு இது ரொம்பவே ஒர்த்து. மெஸ்ஸி பிரைட்லாம் இருக்கும் தெரியுங்களா? மெஸ்ஸி பிரைட்லாம் நம்மளால வந்து நம்ம ஓன் ஹேர் வச்சு நம்ம வந்து பியூட்டிஷியனோட உதவி இல்லாமல் நம்மளால பண்ண முடியாது. ஸோ அதுக்கான எக்ஸ்டென்ஷன் தான் இது. இதை வச்சு நீங்கள் சூப்பராக மெஸ்ஸி பிரைட் பண்ணலாம். ரொம்பவே வந்து ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட்டு. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க, உங்கள் ரொம்ப நெருங்கிற ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன், நீங்கள் நல்லா ஒரு க்ரூப் ஆயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹேர் எக்ஸ்டென்ஷன் வாங்கி மெஸ்ஸி பிரைட் லாங் ஹேர், ஷார்ட் ஹேர் எந்த மாதிரி ஹேருக்கு வேணாலும் நீங்கள் இந்த எக்ஸ்டென்ஷனை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ வந்து செம ஒர்த்தான ப்ராடக்ட்டு. இதோட லிங்க்கையும் நான் கீழே கொடுக்குறேன். இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. நம்ம பிளாக்கே கூட வாங்கிக்கலாம். ரொம்ப ப்ரௌன் ஹேர் மாதிரிலாம் நமக்கு தெரியாது. இதோட நீங்கள் கலந்து போட்டிங்கனாலே ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் தெரியாது. ரொம்ப அந்த ஃபாரினர்ஸ்க்கு இருக்கிற இந்த ப்ரௌன் கலர் ஹேர் வாங்கணும்னு அவசியம் இல்லை. இதில் இந்த கலரே பிளாக் கலரே நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் இந்த ஒரு ஜுவல் செட்டு தான். இந்த ஜுவல் செட்டு நான் காமிக்கிறேன். இந்த ப்ரைஸ்க்கு ரொம்பவே ஒர்த் எனக்கு தெரிஞ்சுது. இந்த மாதிரி ஒரு ஜுவல் ஆர்கனைசரை முதல்ல கண்டுபிடிக்கணும். தெரியுதா? இதெல்லாம் அப்படி கசங்காமல் இருக்கணும். அப்போ தான் உடையாது, சேஃப்டியாக இருக்கும். அதை நான் தனியாக உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து அதோட ப்ரைஸ் சொன்னால் சத்தியமாக நீங்கள் நம்ப மாட்டீங்க. என்ன ப்ரைஸுன்றதை சொல்கிறேன், சைடில் போடுறேன். இதோட ப்ரைஸ் ரொம்ப அன்வில்பிள், பட் ரொம்ப சூப்பராக இருந்தது ப்ராடக்ட்டு. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க, உங்களுக்கு சிம்பிளாக ஒரு செட் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குன்னு இந்த ஒரு செட்டு போட்டால் போதும். எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சதே என்னென்னா இந்த கிருஷ்ணர் இது மாதிரி வந்திருக்கு பார்த்தீங்களா, இந்த டாலர் இதில் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இங்கே எல்லாமே பீட்ஸாக தொங்கி ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் அண்ட் பிங்க் கலரில். இந்த மாதிரி கலரில் நம்ம வாங்கி வச்சிட்டோம்னா எந்த சாரீஸ்னாலுமே நம்ம வந்து வியர் பண்ணிக்கலாம். ஸோ இது இங்கே இருக்கிற செட்டு, இங்கே இது எல்லாமே சென்டரில் வந்து மயில் டிசைன் இந்த மாதிரி போட்டு ரொம்ப அழகாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். இதோட இயரிங்ஸும் கொடுத்துருந்தாங்க, காமிக்கிறேன் அதையும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்மளுக்கு சில டைம்ஸ் ஜுவல் செட்ஸ்லாம் போட்டால் அந்த ஒரு மாதிரி கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அந்த கவரிங் கலர்லேயே ஒரு மாதிரி அந்த சீப் ஆர்னமெண்ட் மாதிரி ஒரு குவாலிட்டியில் தெரியும் பார்த்தீங்களா, அந்த கலரில் இது இல்லை. நிஜமாக ஒரு ஆன்டிக் செட் ஆன்டிக் செட் இருக்கும் தெரியுங்களா, அதே கலரில் தான் இருக்கும். உங்களுக்கு வீடியோக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல, பட் நேரில் இது அப்படி இருக்கிறங்காட்டி மட்டும்தான் நான் வச்சுருக்கேன். இது ரொம்ப சூப்பராக இருக்குது. இதோட லிங்க்கையுமே நான் வந்து கொடுக்குறேன். இதோட இயரிங்ஸ் நான் காமிக்கிறேன். அழகாக மேலே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு கிராண்டாக வச்சோம்னா நல்லாயிருக்கும். போட்டு ஜிமிக்கி 2 பக்கமும் தொங்குற மாதிரி. ஸோ இதை நீங்கள் வந்துட்டு இந்த ஜிமிக்கியை இதோடையும் மேட்ச் பண்ணிக்கலாம். வேறு எந்த சாரீஸ் மாதிரி போட்டிங்கனாலுமே இதை நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். அழகாக இருக்கா? ஸோ இதுவும் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஆர்னமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா இது ஒரு கிளான்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த பேங்கிள். இது வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நான் கட்டியிருந்த சாரீக்கு மேட்ச் கலராக இருந்தது. கடையில் போய் திட்டிருந்தா கூட எனக்கு இவ்வளோ எக்ஸாக்டாக கிடச்சிருக்குமா எனக்கு தெரியல. பட் எனக்கு வந்து மீஷோவில் ரொம்ப அழகாக கிடச்சிருந்துச்சு. இது பார்டர் பேங்கிள். இன்னொரு பார்டர் பேங்கிள் எங்கேயோ வச்சுருப்பேன், அது எங்கன்னு தெரில. இது நான் ஓப்பன் பண்ணாமல் இருக்கிற ஒரு வீடியோ இருக்குது, அதை நான் இன்சர்ட் பண்ணுறேன் பாருங்கள். கலர் ரொம்ப சூப்பராக இருக்குது. மோஸ்ட்டாக பேங்கிள்ஸ் வாங்கும்போது த்ரெட் பேங்கிள்ஸ் வாங்குறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் ஒரு நூல் வந்துருச்சுனாலுமே எல்லா நூல் லைனாக வர ஆரம்பிச்சிடும். இது வந்து த்ரெட் பேங்கிள் கிடையாது, இது ஒரு மாதிரி இந்த வெல்வெட் மெட்டீரியல் மாதிரி. ஸோ அதனால தான் இதை நான் வாங்கும்போது எனக்கு நிறைய த்ரெட் பேங்கிள்ஸ் வாங்கி எனக்கு நிறைய வேஸ்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் த்ரெட் பேங்கிள் வாங்க வேணான்னு இந்த மாதிரி வந்து வாங்கினேன். இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த சாரீக்கு கரெக்ட் கலரில் எனக்கு இது மேட்சிங்காக கிடச்சிச்சு. ஸோ இதோட ப்ரைஸை நான் சைடில் போடுறேன், லிங்க்கும் கீழே கொடுக்குறேன். எல்லாத்தோட ப்ராடக்ட்டோட லிங்க்குமே நான் கீழே கொடுக்குறேன். ஏன்னா நான் ஒவ்வொரு வாட்டியும் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ எல்லாத்தோட ப்ராடக்ட்டுமே கீழே லிங்க்ல இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து இந்த பின் எதுக்குன்னு நினைக்கலாம். இது வந்து கண்டிப்பாக எப்படி இவ்வளோ பின்ஸை வெறும் இவ்வளோ கம்மி ரேட்டு கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியலை. ஆக்சுவலாக நான் ஆர்டர் பண்ணது வந்து வேறு ப்ராடக்ட் தான், பட் வந்தது இது. பட் எனக்கு நான் ஆர்டர் பண்ணதை விடவே இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது அவ்வளோ அழகாக இருந்தது. இங்கே பாருங்களேன், பட்டர்ஃப்ளை மாதிரி போட்டு இந்த மாதிரி. இது நான் ஒரு ஹேர் எக்ஸ்டென்ஷன் காமிச்சேன்ல, அதை நம்ம பண்ணி முடிச்சுட்டு நம்ம முடியோடு சேர்த்து அப்படியே சொருகி விட்டுட்டோம்னா பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதோட பிக்குமே நான் சைடில் இன்சர்ட் பண்ணுறேன். இதில் டோட்டலாக வந்துட்டு எத்தனை பின்ஸ் வருதுன்னா 12 பின்ஸும் என்னமோ வந்து வருது. இதில் 2 வந்து
எல்லாமே இந்த கோல்டன் கலரில் இந்த இந்த இதில் வச்சு கொடுத்துருக்காங்க. பட்டர்ஃப்ளைல ஸ்டோன் வச்ச மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்தது. இதை வந்து நீங்கள் இப்படி சைடாகவும் சொருகி நம்ம க்ரியேட்டிவிட்டி தான், நம்ம எப்படி வச்சு பண்ணுறதுனாலுமே வந்து பண்ணிக்கலாம். பட் இது ரொம்பவே இந்த ப்ரைஸ்க்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. சரி, நம்ம வேறு என்னைக்காவது ஃப்யூச்சரில் ஏதாவது ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணாலுமே இது யூஸ் ஆகுமேன்னு சொல்லிட்டு இதை வந்து வச்சுக்கிட்டேன். இந்த ப்ராடக்ட் அகைன் ஒரு ஜுவல் செட் தான். இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. உண்மையாலுமே நான் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது வாவ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் சைடில் போடுறேன். இது ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டைம் ரிசீவ் ஆகும்போது எனக்கு டேமேஜ் ஆனது வந்துருச்சு, உடஞ்சிருச்சு இந்த இடத்துல. ஆனால் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருச்சு, அதனால நான் திருப்பி ஆர்டர் போட்டேன். ஓப்பன் பண்ணும் போதே உடஞ்சிருந்துச்சா, பட் எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சங்காட்டி திருப்பி வந்து இதை நான் ஆர்டர் போட்டு மறுபடியும் வாங்கினேன். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இதோட பிக்சர் நான் இன்சர்ட் பண்ணுறேன். ஒரு சாரி கட்டி இந்த செட்டு நான் போட்டிருப்பேன். இந்த சரஸ்வதி இது மாதிரி வச்சு, இந்த மாதிரி மெரூன் க்ரீன் கலரில் இது ஸ்டோன் வச்சு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இது உடஞ்சப்ப கூட அந்த ஃபங்க்ஷன் டைமுக்கு முன்னாடியே எனக்கு கரெக்டாக இது வந்துருச்சா, ஆனால் அது உடஞ்சி வந்துருச்சு. பட் ஃபங்க்ஷன் டைமுக்கு நம்ம அது போடணுமே, ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லி ஒட்டிலாம் வைக்க முடியுமான்னு ட்ரை பண்ணேன். பட் பண்ண முடியல. பட் ஆனால் புதுசாக தான் ஆர்டர் பண்ண, அதுக்குள்ளே ஃபங்க்ஷன் நான் முடிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ அந்த டைமில் என்னால் இந்த செட்டை போட முடியல. பட் அகைன் அடுத்த நாள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் அதை போட்டேன். அந்த பிக்கு தான் நான் இன்சர்ட் பண்ணுறேன். அதோட இயரிங்ஸ் இது ரொம்ப அழகாக இருக்குது. கொஞ்சம் பெரிய ஜிமிக்கியா. இதை நார்மல் சாரிக்கும் போட்டுக்கலாம், இந்த செட்டோடையும் போட்டுக்கலாம், வேறு ஏதாவது சாரீஸோடையும் நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஹிப் பெல்ட்டு நான் ஆர்டர் பண்ணும்போது ஓகே எப்படி இருக்குமோன்னு தெரியலேன்னு ஒரு டவுட்லேயே தான் ஆர்டர் பண்ணேன். பட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப ஸ்டிஃபான ஒரு ஹிப் பெல்ட்டாக இல்லாமல் ரொம்ப அழகான ஒரு ஹிப் பெல்ட்டு. கண்டிப்பாக அது எல்லா கேர்ள்ஸ் அண்ட் உமன்ஸ்கிட்டையும் வந்து இருக்கணும். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்டிஃபாக இருக்காது நீங்கள் கட்டும்போது. இது ஒரு கிளாத் டைப் இது. ஸோ நல்லா வந்து இப்படி நீங்கள் உட்காந்திங்கனாலும் உங்களுக்கு ரொம்ப இடிக்கிற மாதிரி இருக்காது ஹிப் பெல்ட்டில் கட்டும் போது. இதையும் நான் சாரீ கூட வியர் பண்ணிருப்பேன். அந்த பிக்கையும் நான் இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ இதில் ஃபுல்லாகவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கோல்டன் கலரில் ஒர்க் வச்சு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸுமே ரொம்ப கம்மி தான். இங்கே ரோப். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஸ்டிஃபாக வேண்டாம், எனக்கு கொஞ்சம் வந்து லைட்டாக இருக்கணும் அப்படின்னா இது வந்து நீங்கள் கண்டிப்பாக லைட்டாக இருக்கணும், ஸ்டிஃபாக இல்லாமல் அப்படின்னா நீங்கள் இது கண்டிப்பாக இந்த இதை ட்ரை பண்ணலாம். குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த பீட்ஸுமே வந்துட்டு பார்க்குறதுக்கு நல்லா நீட்டான பீட்ஸாக இருக்குது. அந்த லுக் வந்து கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக தெரியாமல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாக்ஸ் தான். என்னடா அது இவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? இது வந்து பேங்கிள் ஆர்கனைசர். எத்தனை பேத்துக்கு இந்த மாதிரி ஒரு பேங்கிள் ஆர்கனைசர் இருக்கும்னு தெரியும்னு எனக்கு தெரியல. ஏன்னா நீங்கள் நார்மலாக இந்த மாதிரி பேங்கிள் ஆர்கனைசர்ஸ்லாம் வந்துட்டு இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பக்கம் ஓரமாக வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பேங்கிள் ஆர்கனைசர்ஸ் வந்து வாங்கி ட்ரை பண்ணுங்க. ரொம்பவே ரொம்பவே வர்த்தான ஒன்று. ஏன்னா இந்த மாதிரி பேங்கிள் ஆர்கனைசர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம கிராண்டான பேங்கிள்ஸ் தான் வந்து போட்டு வைப்போம். டஸ்ட் படும், வெளியவே அந்த வெளிச்சத்தில் இருக்கிறங்காட்டி கலர் வந்து டிம் ஆகும். பட் இதில் நீங்கள் பேங்கிள் ஆர்கனைசர்ஸ் பேங்கில் வந்து நீங்கள் போட்டு வைக்கும்போது கலர் ஃபேட் ஆகாது, ரொம்ப சேஃப்டியாக இருக்கும், டஸ்ட் படாது, எதுவுமே ஆகாது. நான் கண்டுபிடிச்சதுல ஒரு பெஸ்ட் ஆர்கனைசர் இது. ஸோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ நீளமான பாக்ஸு. இதில் லைனாக இந்த மாதிரி ஸ்டிக்காக கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்டிக்கை நீங்கள் இப்படி எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு ஒன்று எடுத்து காமிக்கிறேன். இந்த மாதிரி எடுத்துக்கலாம் கையில். இங்கே வந்து 1 2 3 4 ஸ்டிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்படி இன்சர்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுங்கிற பேங்கிள்ஸை இதில் ஃபுல்லாக போட்டு வச்சுக்கலாம். இதை ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆர்டர் பண்ணி இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தங்காட்டி இன்னொரு பாக்ஸ் நான் வந்து ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கேன். ஸோ வந்து இது ரொம்பவே வர்த்து. அதிகமாக நீங்கள் பேங்கிள்ஸ் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா ஓப்பனில் வைக்காமல் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு உங்கள் பேங்கிள்ஸை வைங்க. ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். அப்புறமா டல்லும் ஆகாது, க்ளீனாக அழகாக நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி பேங்கிள்ஸை இந்த மாதிரி ஸ்டிக்கில் நம்ம உள்ளே போட்டுட்டு இப்படி இந்த மாதிரி ஸ்டிக்கில் போட்டுட்டு அழகாக இப்படி வச்சுக்கலாம். அப்புறமா
தனியாக வச்சுக்கிறேன். என்னால் தனியாக ஒரு கையில் போட முடியல. ஸோ இதில் எவ்வளோ பெரிய ஹெவி பேங்கிள்ஸ் வேணாலும் நீங்கள் இதில் போட்டு வைக்கலாம். ரொம்பவே ஒரு வர்த்தான ப்ராடக்ட்டு. நிறைய பேங்கிள்ஸ் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா உடனே கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கிருங்க. கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். நான் என்ன பண்ணுவேன்னா இதில் போட்டு வச்சுட்டு கீழே ஏதாவது செட் இருக்குது கொஞ்சம் கிராண்டான செட்னா அதையெல்லாம் கீழ் ஸ்பேஸில் போட்டுருவேன். ஏன்னா கீழேயுமே நம்மளுக்கு வளையல் போய் ஃபுல்லாக கீழே இடிக்காது. கீழேயும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். இந்த மாதிரி நம்ம உள்ளே போட்டுட்டு இன்னும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேப் இருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் பேங்கிள்ஸ்லாம் கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் எடுத்து உள்ளே போட்டு வைக்கணும். ஸோ இதை போட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம்னா நீங்கள் வைக்கிற பேங்கிள்ஸ் வச்ச மாதிரி அப்படியே இருக்கும். எந்த ஒரு டேமேஜ் ஆகாது. சூப்பராக க்ளீனாக இருக்கும். ப்ரைஸுமே ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான். அடுத்த ஒரு ஆர்கனைசர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கனைசர் தான். இவ்வளோ நீளமாக இருக்கா. இதில் நம்ம வந்து 2 பக்கமுமே வச்சுக்கலாம். இந்த பக்கமும் ஃபுல்லாக வச்சுக்கலாம், இந்த பக்கமும் ஃபுல்லாக வச்சுக்கலாம். நம்மளுக்கு இந்த மாதிரி கபோர்ட்ஸ் வார்ட்ராப்ஸ்லாம் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான எதுனாலும் சரி, இன்னர்ஸு ஷாலுன்னு எதுனாலுமே கொஞ்சம் சின்ன சின்ன ஐட்டம்ஸாக இருக்கும்ல. இதே ஆர்கனைசர்ஸ் ஜுவல் செட்ஸு எந்த மாதிரி தேவைனாலும் சரி, சின்ன சின்னதாக இருக்கிற பொருள் எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி உள்ளே போட்டு நீங்கள் அப்படியே வந்து ஒரு கபோர்டில் வந்துட்டு நல்லா பெருசாக இருக்குது பார்த்தீங்களா. இது எல்லாமே இத்தனை ஐட்டம்ஸுமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஐட்டம் இதெல்லாமே நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி இதை ஸ்டிக் பண்ணி நீங்கள் தொங்க விட்டுறலாம். ஸோ உங்களுக்கு இது வந்து ரொம்ப வந்து நீட்டாகவும் இருக்கும், உள்ளே போன மாதிரி இருக்கும், கச்ச கச்சன்னு வெளியில்லாத மாதிரி இருக்கும். ஸோ இதோட இந்த வீடியோவை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நான் காமிச்ச எல்லா ப்ராடக்ட்ஸுமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்துட்டு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி நெக்ஸ்ட் வீடியோவில் மொபைல் கவர்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரெஸ்ஸஸ் மீஷோலேருந்து எல்லாமே வந்து நான் ட்ரை பண்ணி வீடியோ போடப்போம். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு அப்டேட் ஆகணும் அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை பை.